அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல 2 விஷயங்களை பற்றி பார்க்க போறோம். இது 108 இதழ்களை கொண்ட தாமரை மலர். எதற்காக இந்த ஒரு பதிவு அப்படின்னா, இந்த தாமரை தண்டு, அந்த தண்டுல இருந்து திரியை எப்படி எடுக்கிறது அப்படின்றத இந்த பதிவுல சொல்லிட்டு, அடுத்து நிறைய சகோதரிகள் திங்கட்கிழமை என்று நாம் செய்யக்கூடிய அந்த கோதுமை உருண்டை அந்த பரிகாரத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி நான் இதுல சொல்ல போறேன். அதையும் இதையும் இரண்டையும் சேர்த்து நாம இந்த பதிவுல பார்க்கலாம். அப்புறம் சில தோழிகள் நகைகள் அடமானத்தில் இருந்து எடுப்பதற்கு நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கிறீங்க, மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு கூடிய விரைவுல உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு என்னென்ன பதிவுகள் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல தொடர்ந்து மென்ஷன் பண்ணிட்டே வாங்க. நான் உங்களுக்கு ஏற்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய வீடியோக்களை நான் கொடுக்குறேன். இது தாமரை பூ 108 இதழ்கள் இதுல இருக்கும். மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 108 இதழ்கள் இல்லாம கம்மியா இதழ்கள் இருக்கக்கூடிய மலரும் இருக்கு. இப்ப நாம பாக்குறது இந்த தண்டுல இருந்து எப்படி திரிய எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நாம இந்த பூவை தனியா எடுத்துட்டோம். இப்போ திரி எடுக்கக்கூடிய முறையை பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நார் மாதிரி ஒண்ணு இருக்கும் பாருங்க என் கையில. அதை நாம கையில இப்படி சுத்திக்கணும். என் கையில இருக்கு பாருங்க. அதுக்கு பிறகு நாம என்ன பண்ணணும்னா இப்போ கொஞ்சமா நாம இதை இந்த மாதிரி உடைக்கணும். உடைச்சா இதுல நார் வரும். கொஞ்சமா தான் நார் வரும். லைட்டா பாருங்க, நார் நல்லா தெரியுது உங்களுக்கு. நார் அப்படியே லைட்டா நம்ம நிதானமா பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம் கைகள்ல அது வரும். அடுத்து இன்னும் கொஞ்சம் அப்படியே கணுவா நம்ம உடைக்கணும். இப்போ இதுல பாருங்களேன், நார் இருக்கு பாருங்க. இது நிறைய நாளா உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்றைய தினம்தான் அதற்கு நேரம் கிடைச்சு. இப்போ இதை நாம எடுத்துட்டோம். இப்போ இதை கீழே போட்டாச்சு. மறுபடியும் இன்னொரு கணு இருக்காது. நான் உங்களுக்கு புரியறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா நாம உடைச்சிட்டு, இந்த பாருங்க, இதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கு, இந்த சின்னதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கு. அழகா அப்படியே நாம சுத்தணும்னு நினைச்சுக்கோங்களேன். அழகா நம்மளுக்கு கையில பாருங்க அப்படியே வெள்ளையா நமக்கு அந்த திரி சேர்ந்துட்டே வருது பாருங்க. இதை காய வைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. உடனே எடுத்து நம்ம அப்படியே திரி போடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமா எடுத்து பஞ்சுல நாம சுத்திட்டு, பஞ்சுல சின்ன திரி மாதிரி இதை பண்ணிட்டு பஞ்சு திரி ஒண்ணு பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்னா நாம சேர்த்தலாம். அப்படி இல்லைன்னா பஞ்சு சேர்க்காம அப்படியே இதை மட்டும் கூட நாம அப்படியே திரியா பண்ணலாம். நம்முடைய விருப்பம். இந்த திரி நெய் விட்டு இந்த தீபத்தை நாம ஏத்தினோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அழகா கொஞ்சம் கொஞ்சமா நாம சுத்திட்டே வரணும். இந்த தண்டு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுலயும் நாம திரிய எடுக்கணும். இந்த எதிரிலேயே பாருங்க, நான் எடுத்தேன். என் கையில எவ்வளவு இருக்கு பாருங்க. அவ்வளவுதான். தாமரை தண்டு திரி இவ்வளவுதான். இதை எப்பயோ வீடியோ கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். இப்போ இந்த திரி இவ்வளவுதான். நாம அந்த திங்கட்கிழமை என்று செய்யக்கூடிய அந்த பதிவை பார்க்கலாம். திங்கட்கிழமை என்று கோதுமை உருண்டைகளை நாம செஞ்சு பரிகாரம் பண்ணணும். அது பணவரவு அதிகரிப்பதற்கும் வேலை கிடைப்பதற்கும் அந்த பரிகாரம் பயனுள்ளதாக இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமா கோதுமை மாவு நாம எடுத்துக்கணும். தண்ணீர் விட்டு அதை நாம உருண்டைகளா செஞ்சுக்கணும். இப்போ இந்த திரிய காட்டிடுறேன். அதற்கு பிறகு அந்த பதிவு நாம எப்படி பண்ணணும் அந்த பூஜை அப்படின்றத பார்க்கலாம். இது அழகா திரி மாதிரி வந்திருக்குங்களா? இதை நம்ம அப்படியே பிரிச்சு இப்போ இப்படி பண்ணோம்னு நினைச்சுக்கோங்களேன். அப்படியே நமக்கு திரி மாதிரி ஆயிடும். அவ்வளவுதான். இதோட ஒரு பஞ்சு திரிய நம்ம சேர்த்து ஏத்தலாம். இதுதான் தாமரை தண்டு திரி, தாமரை மலர், தாமரை தண்டு திரி. இப்போ அந்த கோதுமை மாவை நாம எடுத்துக்கணும். தண்ணீர் விட்டு கலந்துக்கணும்.
ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 16 திங்கட்கிழமைகள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, அதுல வந்து தண்ணீர் விட்டு கலந்து உருண்டைகளை வந்து செஞ்சுக்கணும். இதுல ஆப்ஷனே கிடையாது. எதனால நமக்கு வந்து வேலை வருது, ஐஸ்வர்யம் பெருகுது இந்த பரிகாரம் செய்யறதுனால அப்படின்னா, நம்ம நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும். அந்த நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போகும்போது அதுல வந்து நிறைய மீன்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது குளமாக இருக்கலாம், ஏரியாக இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம், அல்லது கிணறாக கூட இருக்கலாம். அங்க வந்து மீன்கள் இருக்கணும். மீனோட சேர்த்து வந்து அங்க மச்சம், அதாவது மச்சம் அப்படின்னா அதான மீன், அந்த மீன் இருக்கணும். அந்த மீன்கள் மற்றும் இதர ஜந்துக்கள் கூட அந்த நீர்ல வந்து இருக்கும். அது நமக்கு தெரியாது. அவற்றுக்கு இந்த உருண்டைகளை உணவாக தரும்போது நமக்கு வந்து அவ்வளவு ஒரு புண்ணியம் ஏற்படும். நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய ஜந்துக்களுக்கு நாம் உணவை கொடுத்து அந்த பலன் ஏற்படும். அப்போ கொடுக்கும்போது நாம வேண்டிக்கணும், நமக்கு வந்து வேலை வேணும், வீட்டுல ஐஸ்வர்யம் வந்து பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வேண்டிக்கணும். பொதுவாகவே பாத்தீங்கன்னா நீர் வந்து நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை அது கிரகித்துக் கொள்ளும். அந்த மாதிரி நாம அங்க வந்து சொல்றோம், அது கிரகித்துக் கொள்ளும். அதுல இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் இவற்றை வந்து உணவாக உட்கொள்ளும். இப்படி இயற்கையோடு தொடர்புடைய இந்த ஒரு விஷயம் நாம் செய்யும் போது நம்முடைய வேண்டுதல்கள் இயற்கையோடு தொடர்பு ஏற்பட்டு அது கூடிய சீக்கிரம் நமக்கு வந்து நடக்கும். அதனாலதான் இந்த பரிகாரம் எல்லாருக்குமே நல்ல பலன் கிடைச்சிருக்கு. நீங்களும் செய்யுங்க. இப்போ வந்து உருண்டைகள் வந்து கணக்கு கிடையாது. கொஞ்சமா ஒரு ஒரு சப்பாத்தி செய்யற அளவுக்கு உருண்டையை வந்து தயார் பண்ணி அதுல இருந்து சின்ன 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 பெரிய உருண்டையை அப்படியே போடக்கூடாது. இப்போ ஒரு சப்பாத்தி செய்யறோம் அப்படின்னா அந்த உருண்டையை நம்ம பெருசா பண்ணிக்கிறோம் அப்படின்னா அப்படியே போடக்கூடாது. அதுல வந்து ஒரு 20 உருண்டைகள் வந்து நம்ம தனியா வந்து தயார் பண்ணிக்கணும். அந்த ஒரு உருண்டையில இருந்து 20 உருண்டைகள் கணக்கு கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றோம். தயார் பண்ணி வச்சுட்டு நீர்நிலைகளுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மீன்கள், அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய கூர்மம், மச்சம், கூர்மம். மச்சம் அப்படின்னா அது வந்து மீன், கூர்மம் அப்படின்னா அது வந்து ஆமை. ஆமைக்கு ஒரு சிறந்த குணம் என்பது உண்டு. ஆமை பாத்தீங்கன்னா ரொம்ப மெதுவா இருக்கும். ஆனா தான் கொண்ட செயல்ல வந்து அது ஒரே பிடியா இருக்கும். எப்படியாவது அந்த செயலை வந்து செய்து முடிக்கும். அதுல பொறுமை என்பது இருக்கும். அதனால இவற்றுக்கு நாம உணவை தரும்போது நல்ல வேலை கிடைப்பது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யமும் மேலும். அதனால அற்புதமான இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பதிவுல 2 விஷயங்களை பத்தி நாம பேசினோம். அடுத்தடுத்து என்ன விஷயங்களை பற்றி பேசணும், என்ன பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒவ்வொரு பதிவிலையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை பார்த்துட்டு நான் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோக்களாக உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ஹைப் அப்படின்ற பாயிண்ட்ஸ் வந்து 3 முறை உங்களால ப்ரெஸ் பண்ண முடியும். அதை வந்து நீங்க ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்படி பண்ணும்போது வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷன்ல போகும். மற்றும் லைக் பண்ணுங்க. அடுத்து ஒரு அற்புதமான பதிவுல மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபிரியவா சரண்.